ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி மார்ச் 22 ஞாயிற்றுக்கிழமை. யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன, கைடன்ஸ் என்ன, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய ஜாப் அண்ட் கரியர், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப் அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும்? யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, வார்னிங்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேஜ் ஆஃப் கப்ஸ், ஜட்ஜ்மெண்ட், டூ ஆஃப் ஷோர்ட்ஸ், டென் ஆஃப் வாண்ட்ஸ், four of cups, bottom of the deck eight of cups வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ஓவரால் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இழந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு குழப்பம் வரும். சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்கலாம். மனக்கவலை, மனவேதனை, வலிகளை கொடுக்கலாம். அதிலேருந்து நீங்கள் விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஏரியா வைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஜாப் அண்ட் கரியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஐடியா இல்லை நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? உங்களோட நியூ ஐடியாஸ் வந்து மற்றவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அல்லது உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ஜாப் ஆஃபர் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் கார்டும் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாவீங்க. ஓகே, பழைய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு புதுசாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு தோணும். உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? பழைய மிஸ்டேக்ஸ்லேருந்து நீங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு புதுசாக ஒரு நல்ல விஷயம், அது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப நல்லதாக இருக்கணும், உங்களோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதே மாதிரி ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணலாம். உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை நம்பி தான் இன்றைக்கி டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போவீங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் முடிவுகள் எடுக்கலாம். ஓகே, அடுத்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா, டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் இருக்குது அண்ட் ஃபோர் ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாரோ வந்து ஒரு டிசிஷன் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்களோட க்ரஷ்ஷாக இருக்கலாம், இல்லை உங்களோட எக்ஸ் இல்லை உங்கள் பர்சனே வந்து இப்போது செப்பரேஷன் ஆர் நோ கான்டாக்டில் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி இப்போ எந்த டிசிஷனுமே எடுக்காமல் உங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, நீங்கள் இல்லைனா உங்கள் பர்சன் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லவ் ஆஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிலருக்கு. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு காரணத்தால் இக்னோர் பண்ணிடுவீங்க நீங்கள். ஓகே, உங்களை யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணாலோ இல்லை உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறத பற்றி பேசினாலோ அதை நீங்கள் இக்னோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன ஃபேக்டோ அதை ஓப்பனாக பேசணும். ஓகே, உண்மை என்ன, இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா, நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனால் அது எது வரைக்கும் போகும், வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா, ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக மாறுமா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பனாக இன்றைக்கி பேசணும். ஓகே, அவாய்ட் பண்ணினா இந்த சுச்சுவேஷன் வந்து மாறாது. ஓகேங்களா? அது வந்து ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் அப் பண்ணணும், ஓப்பன் ஹார்ட்டடாக பேசணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து ஃபேமிலி லைஃப். ஓகே, ஃபேமிலி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் நீங்கள் தான் கேரி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங். எல்லா சுமைகளும் உங்கள் தலையில் தான் இருக்குது. நீங்கள் தான் எல்லாத்தையும் சுமக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சுமக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ப்ரெஷர் ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்க கிட்டே ஹெல்ப் கேட்க தயங்காதீங்க. நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எல்லாத்தையும் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணி கொடுங்க.
மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேமிலி வைஸ் என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நீங்களே சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, மற்றவங்க கிட்ட கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், அது உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் கப்ஸ் அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஃபீலிங் தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இன்கம் இருக்கலாம், ஆனால் மனசுக்கு இது பத்தலை, இது போதாது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோர்ஸை விட்டுட்டு வேறு வழியில் ஏதாவது இன்கம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. இந்த இன்கம் பத்தலை, இந்த சேல்ரி பத்தலை, வேறு ஏதாவது பண்ணலாமா, பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்கலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள், யோசனைகள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக நீங்கள் ஃபினான்ஷியல் வைஸ் புது சான்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆசைப்படுவீங்க. ஸோ ஓப்பன் மைண்டாக ஏதாவது புதிய வாய்ப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா அதை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜட்ஜ்மெண்ட் கார்டும் இருக்குது, 8 ஆஃப் கப்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைம் ஒரு வேக்கப் கால் டைம்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன நடந்தாலுமே அது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியலையோ, எதெல்லாம் நமக்கு இது சரியாக வராதுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டுட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகணும். ஓகேவா, அதே மாதிரி எமோஷ்னலாக இன்றைக்கி டிட்டாச் ஆகிறது தான் உங்களோட க்ரோத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ டிசிஷன்ஸ் எதையுமே அவாய்ட் பண்ணாதீங்க. எதில் முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துருங்க. ஓவர் திங்கிங் உங்களை ரொம்ப ஸ்ட்ரக் ஆக்கிடும். அதனால் பாஸ்டில் இருந்ததை பிடிச்சிட்டு இருக்காதீங்க. பாஸ்ட் விஷயங்களை விட்டு மூவ் ஆன் ஆகுங்க. இன்றைக்கி ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரியான நாள். ஓகே, நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்களோட ஃப்யூச்சரை அழகாக ஷேப் பண்ணும். ஸோ அதில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.